Hi friends, welcome to our channel. In the video பார்த்தீங்கன்னா மைசூர் ஜூ விசிட் பண்ணியிருந்தோம். முதுமலை ட்ரிப்போட எக்ஸ்டென்ஷனா அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ட்ரானதையுமே பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் கலெக்ஷன் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதை முடிச்சுட்டையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வைல்ட் அனிமல்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த ஜூ பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே வந்து 6th மைசூர் சிட்டிலேயே வந்து மெயின் பிளேஸில் இருக்குது. மைசூரில் வந்து மஸ்ட் விசிட் பிளேஸில் இதை சொல்லலாம். இந்த ஜூவை வந்து நம்ம 1 day கூடி எடுத்து நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். அந்தளவுக்கு பெரிய ஜூ, 250 ஏக்கரால் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அது போக இதில் 150க்கு மேலே அதிகமான வைல்ட் அனிமல்ஸ் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலாக கிட்ஸுக்கு வந்து ரொம்பவுமே பிடிக்கும். எல்லா வைல்ட் அனிமல்ஸையும் ஓரளவுக்கு வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். எப்போவுமே நம்ம மைசூர் ஜூ விசிட் பண்ணோம்னா அங்கே எல்லா அனிமல்ஸுமே வந்து ஆக்டிவாக இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் கண்டிப்பாக ஒரு சில வைல்ட் அனிமல்ஸ் வந்து ரொம்பவுமே ஆக்டிவாக நம்மளை என்டர்டெயின் பண்ணுற அளவுக்கு ஆக்டிவாக இருக்கும். இந்த தடவை பார்த்திங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட்டாக பிளாக் பேந்தர் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி அங்கே பிளாக் பேந்தர் நம்ம பார்த்ததில்ல. ஃபஸ்ட் டைமாக ஒரு 2 பிளாக் பேந்தர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். இந்த ஜூவில் இருக்கிற எல்லா வைல்ட் அனிமல்ஸையும் நம்ம பார்க்கணுன்னா அரௌண்ட் 4 kilometer வந்து நம்ம வாக் பண்ணணும். நம்ம நடக்கிறதுக்கு வந்து டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணோம்னா அங்கே பேட்ரி கார்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது, நம்ம எடுத்துக்கலாம். அங்கங்கே மெயினான பிளேஸில் ஸ்டாப் பண்ணுவாங்க. நம்ம எல்லா வைல்ட் அனிமல்ஸையும் பார்த்துட்டு நம்ம வந்துடலாம். ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் நம்மளால் நடக்க முடியும்னா நம்ம வாக் பண்ணியே நம்ம எல்லா பிளேஸஸும் போய் எல்லா அனிமல்ஸும் பார்க்கலாம். சப்போஸ் நமக்கு ரெஸ்ட் எடுக்கணுனாலும் அங்கங்கே வந்து டேபிள்லாம் போட்டிருக்காங்க. ட்ரீஸ் வந்து இங்கே நிறையா இருக்கும். ஸோ சம்மருக்கு வந்து நம்ம பயப்பட தேவையில்லை. அது போக வந்து வாட்டர் டிஸ்பென்சரும் வந்து அங்கங்கே வச்சுருப்பாங்க. நம்ம வாட்டர் பாட்டில் வந்து கொண்டு போயிட்டோம்னா நம்ம அங்கங்கே வாட்டர் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வந்து அலௌட் கிடையாது. பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேட் ஃபேமிலி தான். அதுலேயும் பார்த்திங்கன்னா லெப்பார்ட்ஸ் வந்து நிறைய ஆட் பண்ணியிருப்பாங்க. 2 cageல வந்து லெப்பார்ட்ஸு, சீட்டா இதெல்லாம் பார்க்கலாம். ரொம்பவுமே ஆக்டிவாக இருந்தது. கம்பியில் எட்டி பார்த்துட்டு இருக்கு பாரு பக்கத்துக்கு உண்ட. வண்டி எடுத்துட்டு போறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 cage இருந்துச்சு. அதில் 1 சீட்டா, 1 லெப்பார்ட்ஸு எல்லாமே வந்து ஆக்டிவாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய ஏரியாவில் நம்ம ராயல் பெங்கால் டைகர்ஸ் போட்டிருக்காங்க. நம்ம லெப்பார்ட்ஸ் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைகர் தான். அதுலேயும் ஒயிட் டைகர் வந்து மைசூர் ஜூவில் ஃபேமஸ்ஸு. பட் இந்த தடவை நம்ம வந்து அன்லக்கி. ரெனோவேஷன் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருந்தது. அதனால் வந்து ஒயிட் டைகர் நம்ம பார்க்க முடியல. ஒரே ஒரு டைகர் மட்டும் அந்த ஒர்க்கை வந்து வாட்ச் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக பார்த்துட்டு இருந்தது. டைகர் வந்து ரொம்பவுமே க்யூட்டாக இருந்தது. நம்ம எப்போ விசிட் பண்ணாலும் மைசூர் ஜூவில் நிறைய டைகர்ஸ் பார்க்கலாம். அதுலேயும் ஒயிட் டைகர்ஸ் ரொம்பவுமே க்யூட்டாக இருக்கும். இந்த தடவை பார்த்திங்கன்னா நம்மளால் ஒரு டைகர் மட்டும் தான் பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கு நம்ம லயன் பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது இங்கே ஒரு லயன் இருக்குது. அதுவும் மேல் லயன். ஒரு லயன் தான் இருக்கா? ஆமாம், நல்லா சாப்பிட்டு தூங்குது போல். லயன் காட். வெயில்னால ஃபுல் டயர்ட்னஸ் ஆகிடுச்சு போல். திரும்பி பார்க்க மாட்டேங்குது. சிங்கத்தோட கர்ஜனை வேற, சிங்கத்தோட மூச்சு எப்படி சிங்கம் கத்து பயங்கரம். இது ஃபீமேல் லயன் பார்ப்போம். हाँ
இன்னொன்று மரம் மேல் குத்தி அது பார்க்க சிங்கம் மாதிரி சிங்கம் சிங்கம் காட்டோட சிங்கம் ஸ்டாச்சுவில் இருக்குமா எல்லாமே பாருங்க அட பாருங்க அதுவும் ஸ்டாச்சுவில் இருக்கு இதுவும் ஸ்டாச்சுவில் இருக்கு பார்த்தீங்கன்னா குடியில் ஒன்றே ஒன்று இருக்குது பெருசாக இருக்குது எது சாப்பிட்டு கேட்காதுன்னு நினைக்கிறேன். இவங்க பேர் பியர் தெரியுதா இங்கே வந்து பாரு கேண்டீன் போகணும்னா மறுபடியும் எக்ஸிட் போயிட்டு வரணும். இது பேர் ஜல தரங்கினி தரங்கினிடா. அது கீழே வரைக்கும் வருமா? நான் கீழே ஃபுல்லாகுமா? ஃபுல்லெல்லாம் ஆகாது, அதை மறுபடியும் உள்ள போயிடும். இந்த தடவை பார்த்தீங்கன்னா லெப்பார்ட்லேயே ஆஃப்ரிக்கன் லெப்பார்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. ஒரு கேஜில் 2 லெப்பார்ட் இருந்தது. ரொம்பவுமே ஆக்டிவாக ரொம்பவுமே க்ளோசஸ்ட்டாக வந்துட்டு போயிட்டு இருந்தது. பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருந்தது. நம்ம ஊர் லெப்பார்டுக்கும் ஆஃப்ரிக்கன் லெப்பார்டுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தலை வந்து கொஞ்சம் ஒல்லியாக இருந்தது, கால் கொஞ்சம் ஒல்லியாக ரொம்ப ஹைட்டாக இருந்தது, பாடியுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லிம்மாக இருந்தது. பட் ஆஃப்ரிக்கன் லெப்பார்டோட கவுண்ட் வந்து ரொம்பவுமே அதிகம் குளோபலாக. இந்தியன் லெப்பார்ட்ஸ் எல்லாம் வந்து கவுண்ட் கொஞ்சம் கம்மி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜீப்ராஸ் பார்த்தோம். நிறைய குரூப்பாக வச்சுருந்தாங்க, எல்லாமே ஆக்டிவாக இருந்தது. தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு குரூப்பாக வந்துட்டு ஒன்றா போச்சு. அதோட ஆக்டிவிட்டீஸ் பார்க்குறக்கு காமாக ரொம்பவுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதை வந்து நான் ஒரு செப்பரேட்டாகவும் வீடியோ போட்டிருக்கேன். அதோட மொத்த ஆக்டிவிட்டீஸும் ஒரு வீடியோவாக செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தோல்னு சொல்கிற செந்நாய், காட்டு நாயின்னு சொல்லலாம், வைல்ட் டாக்னு நார்மலாக சொல்லுவாங்க. இது எப்போயுமே பார்த்தீங்கன்னா குரூப்பாக தான் இருக்கும். ஒரு கேஜில் நிறைய வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே குரூப்பாக சுற்றிட்டு இருந்தது. ரொம்பவுமே ஆக்டிவாக இருந்தது. ஏதோ ஒன்று தேடிகிட்டே இருந்தது. நம்ம இந்தியன் ஃபாரஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இது அதிகமாக இருக்குது. எப்பவுமே குரூப்பாக பார்க்கலாம் நம்ம இப்போ சஃபாரியெல்லாம் போகும்போது.
இந்த வைல்ட் டாக் பார்த்திங்கன்னா ஹண்ட் பண்ணுறது கூடி குரூப்பாக தான் ஹண்ட் பண்ணும். அட்லீஸ்ட் வந்து ஒரு 12 நம்பர்ஸாவது குரூப்பாக இருக்கும். ஹண்ட் பண்ணுச்சுன்னா ஒன்றா தான் சாப்பிடும். இது ரொம்பவுமே டேஞ்சரு. எப்போல்லாம் வந்து இதை பார்க்குறோமோ நம்ம அதுக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிக்கிறது நல்லது. நம்ம அசால்ட்டாக ஒரு டாக் தான் இருக்குதுன்னு நினைப்போம், பட்டு பக்கத்துலேயே குரூப் இருக்கும். ஸோ ரொம்பவே டேஞ்சரு. மெயினாக மைசூர் ஜூவில் பார்த்திங்கன்னா நிறைய டீஸ் பார்க்கலாம், டிஃப்ரெண்ட் கலெக்ஷனில் பார்க்கலாம். புள்ளிமான்லேருந்து கடாமான்லேருந்து சாம்பார் நிறைய வெரைட்டிஸில் நம்ம அங்கே பார்க்கலாம். அதுலேயும் வந்து குரூப்பாக வச்சுருப்பாங்க. எல்லா விதமான டீஸுமே மோஸ்ட்லி இருக்குதுன்னு சொல்லலாம். நம்ம போன டைமில் பார்த்திங்கன்னா ஃபீடெல்லாம் எடுத்துகிட்டு ரொம்பவுமே ஆக்டிவாக இருந்துச்சு. இதில் ஒரு சில டீஸ் பார்த்திங்கன்னா ஹைட் கம்மியாக பார்க்குறக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம இது வரைக்கும் பார்க்காத மாதிரி இருந்தது. ரொம்ப க்ளோசஸ்ட்டாக நம்ம பார்க்கலாம் டீர்ஸ் எல்லாமே. இதில் ஒரு சில டீர், இந்த டீரெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லை, ஃபஸ்ட் டைமாக பார்க்குறோம். உங்களுக்கு இதோட நேம் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எலிஃபெண்ட்ஸு, ஆசியன் எலிஃபெண்ட்ஸ்னே சொல்லலாம். பார்த்திங்கன்னா ஒரு 3 நம்பர்ஸ் அங்கே இருந்துச்சு. அது போக குட்டியாக ஒரு எலிஃபெண்ட் இருந்தது. எல்லாமே ஃபீட் எடுத்துகிட்டு இருந்தது. பார்க்குறீங்களா பைசன்? இங்கே பாருங்க பைசன், இங்கே பாருங்க. நானும் ஒரு பைசன் இங்கே பாருங்க. பைசன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட்டு. ஒரு ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட் அங்கே மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்லா ஃபீட் எடுத்துகிட்டு ஆக்டிவாகவே இருந்தது. பார்க்குறக்கு கொஞ்சம் ஏஜாக இருந்தது. பொதுவாக ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட்டுக்கும் நம்ம ஊர் எலிஃபெண்ட்டுக்கும் என்னென்ன டிஃப்ரென்சஸ்ன்னு பார்த்திங்கன்னா, வெயிட் வந்து ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட்டுக்கு ஹெவியாக இருக்கும். 4.5 டன்லேருந்து 7 டன் வரைக்கும் க்ரோ ஆகும். இதே நம்ம ஊர் எலிஃபெண்ட் பார்த்திங்கன்னா 3லேருந்து 6 டன் வரைக்கும் க்ரோ ஆகும். அதோட தலை ஷேப் பார்த்திங்கன்னா ஸ்கொயராக இருக்கும். காதுமே பார்த்திங்கன்னா ஃபேன் ஷேப்பில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்ம ஊர் எலிஃபெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா தலை வந்து ரவுண்டாக இருக்கும், காதுமே இதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். காலில் பார்த்திங்கன்னா நெயில் வந்து இதில் ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட்டில் வந்து 3, நம்ம ஊர் எலிஃபெண்ட்டுக்கு வந்து 4 இருக்கும். தந்தம் பார்த்திங்கன்னா நம்ம ஆசியன் எலிஃபெண்ட்டுக்கு வந்து மேலுக்கு மட்டும்தான் இருக்கும். இதே வந்து ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட்டுக்கு மேல் ஃபீமேல் ரெண்டுக்குமே க்ரோ ஆகும். பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருந்தது. ஸோ ஹலோ ஹலோ வால்பார் எங்கே வரைக்கும் இருக்குன்னு இதே நம்ம பண்டிப்பூரில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிம்பான்சிஸு ஒரு பேர் இருந்தது. தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணாங்க. சம்மருக்கு வந்து போய் தண்ணியில் விளையாட ஆரம்பிச்சிருச்சு. அதோட ஆக்டிவிட்டி பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருந்தது. ரொம்பவுமே ஆக்டிவாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கரடி. பார்த்திங்கன்னா அதுவும் தண்ணியில் தான் விளையாடிட்டு இருந்தது. சம்மருக்கு வந்து எல்லா அனிமல்ஸுமே வந்து மோஸ்ட்லி தண்ணியில் தான் விளையாடிட்டு இருந்தது. அதோட ஆக்டிவிட்டி பார்க்குறக்கு சூப்பராக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்களும் பாருங்கள். இந்த தடவை கரடி பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கேஜில் இருந்தது. ஒரு கேஜில் வந்து தண்ணியில் விளையாடிட்டு இருந்தது, இன்னொரு கேஜில் வாக் போயிட்டு இருந்தது. கரடியோட பிஹேவியர் பார்த்திங்கன்னா இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஃபஸ்ட் டைமாக நம்ம இந்த மாதிரி கரடி வந்து பண்ணதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னால் நீங்கள் இந்த மாதிரி கரடி பிஹேவ் பண்ணதை பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது பேர் பப்ளி. பப்ளி பேர் வர்றதே நல்லா இருக்கு.
பிளாக் பேந்தரு, ஜாகுவாரு. நம்ம சொன்ன மாதிரியே பிளாக் பேந்தரும் அங்கே பார்த்தோம். ஒரு கேஜில் ஒரு பிளாக் பேந்தரும் இன்னொரு கேஜில் இன்னொரு பிளாக் பேந்தரையும் போட்டிருந்தாங்க பக்கத்து கேஜிலேயே. அந்த பிளாக் பேந்தர் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் பேந்தரை வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருந்தது. பிளாக் பேந்தர் கூட ஒரு சீட்டாகவும் ஆட் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவுமே ஆக்டிவாக இருந்தது, ரொம்ப க்ளோசஸ்ட்டாக வந்துச்சு, பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருந்தது. மெயினாக பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சி. எல்லா லெப்பார்ட்ஸுமே ஆக்டிவாக இருந்ததுனால ரொம்பவுமே என்ஜாய் பண்ணாங்க. சம்மர்லேயும் லெப்பார்ட்ஸ் வந்து ஆஃப்டர்நூன் டைமில் ரொம்ப ஆக்டிவாக இருந்தது, ஃபுல் வாக்கில் தான் இருந்தது. கருப்பு சுருக்கமா கருப்பு சுருக்கமா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. பக்கத்து கேஜில் இருந்த பிளாக் பேந்தர் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஆக்டிவாக இருந்துச்சு. பட் ஃபஸ்ட்டு பார்த்த பிளாக் பேந்தர் வந்து கொஞ்சம் ஐடியலாக தான் இருந்துச்சு. இந்த பிளாக் பேந்தர் பார்த்திங்கன்னா அந்த பிளாக் பேந்தரை வந்து வாட்ச் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற லெப்பார்டை வாட்ச் பண்ணிவிட்டு ரொம்பவுமே ஆக்டிவாக ரவுண்டிங்லேயே இருந்துச்சு. ஃபஸ்ட் டைமாக நம்ம பிளாக் பேந்தரை லைவாக பார்க்குறோம். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சி இந்த பிளாக் பேந்தரு. பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க. இதுதான் இந்த பெலிக்கன், இதில் நீமோவில் வரும்ல. அங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நிறைய crocodiles, alligators எல்லாமே வச்சுருந்தாங்க. அது போக டர்ட்டில்ஸுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வச்சுருந்தாங்க. ஸ்னேக்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருந்தாங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸில். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மைசூர் ஜூவில் ஜிராஃபி 2 இருந்தது. ரெண்டுமே ஆக்டிவாக பட் ஐடியலாக ஒரே இடத்துல தான் நின்றுட்டு இருந்தது சம்மருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வைல்ட் அனிமல்ஸு, பெட்ஸு, நிறைய ஜூ வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். திருச்சூர் ஜூ கூட நம்ம ரீசெண்டாக விசிட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கை கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.